புதுசாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வெங்காயம் எதுவுமே எடுத்து போட தேவையில்லை. அப்படியெல்லாம் நம்ம அரைச்சி செய்யறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேணான்னா வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வானலில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து ஜாரை லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசம் நல்லா அது போய் நல்லா அது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு பபுள்ஸ் ஆட்ட வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் சாப்பாடு போட்டு இறக்குனா சூப்பரான கொத்தமல்லி சாப்பாடு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னா வடகம் இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு எதுவும் எடுத்து போடாமல் நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ நான் இன்றைக்கி தரணிக்காக்கா அதோட கொஞ்சமாக தயிர் சாப்பாடும் பப்படமும் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். அது லைட்டாக உடச்சி போட்டேன். அப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தரணிக்காக்கு மட்டும்தான் லஞ்ச் அண்ட் டிஃபன். ஆனால் 2 பேரும் ஆளுக்கு 2 தோசை தான் டிஃபனுக்கு சாப்பிடுவோம். அதுக்கு போய் என்ன தனியாக சட்னி அரைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி காலையிலையும் சாப்பாடே வச்சாச்சு. ஸோ பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் காலைல டிஃபனோட கொடுத்தாச்சு. ஒரு ஹாஃப் பைனாப்பிள் கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டாச்சு. பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஜூஸாக அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஆனால் சின்னதுலேருந்தே அம்மா ஹீட்டுன்னு சொல்லி இதை கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சு நான் இப்போ பொண்ணுங்களுக்கு வாரத்தில் ஒரு டைம் பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்துறது. ஸோ கிடைக்கும் போது கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க. ஆனால் இதுக்கு நாட்டு சக்கரை நல்லா இல்லை, சுகர் 1 ஸ்பூன் மட்டும் கம்மியாக சேர்த்து குடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.